தமிழ் சினிமாவின் ஆதிக்கம் செலுத்திய முக்கியமான நபர்கள் சமீபத்தில் இறந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம். பாரதி ராஜா இருந்தார். 2 வாரத்திலேயே பாக்யராஜ் அவர்கள் மறைந்தார். அப்பொழுது ஜானகி அம்மாவும் இருந்திருக்காங்க. இந்த 3 பேரும் ஒரே ஒற்றுமையில் உள்ளன. 3 பேருமே 16 வயதினிலே படத்தின் மூலம் தங்களது சினிமா பயணத்தின் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொற்றவங்க. அந்த படத்தில் பணியாற்றிய ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோருடன் இத்துடன் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. ஒரே ஒரு படம் எத்தனையோ பேருக்கு முகவரியாக அமைந்திருக்கு பாருங்களே. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தனது 18வது வயதினிலே இப்போது குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் விருது பெற்றிருக்காங்க ஜானகி அம்மா. இந்திய இசைத்துறையில் ஆண் குரலில் பாடிக்கொண்டே பெண் பாடகி மிகவும் குறைவு. அந்த வகையில் ஜானகி அம்மா ஆண் குரலிலும் பாடியிருக்காங்க. ஜானகி அம்மாவுக்கு என்னதான் விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் சிவாலியர் விருது போன்று உயரிய அங்கீகாரம் வாழ்நாளில் வழங்கப்படவில்லை. சில ஆளுமைகளுக்கு அவர் காலமான பிறகு கூட விருதுகள் வழங்கப்பட வரலாறு இருக்குது. அந்த வகையில் இனிமேலாவது ஜானகி அம்மாவுக்கு அந்த விருதுகள் வழங்கப்படலாம். குறிப்பாக மிக உயரிய விருதாக அந்த விருது வழங்கப்பட வேண்டும். ஜானகி அம்மா தனது கடைசி காலம் வரை பாடிக்கொண்டுதான் இருந்தாங்க. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு நினைவாற்றலில் இழந்த பிறகுதான் இவரால் பாட முடியாமல் போனது. வயது முதிர்வு, உடல்நல குறைவினால் ஏற்பட்ட இந்த மறதி பிரச்சனையினால்தான் யார் என்பதை அவர் மறந்துவிட்டார். இந்த நிலை மட்டுமே ஏற்படாமல் இருந்திருந்தார் இந்த நிமிடம் வரை 88 வயதிலும் அவரால் பாடிக்கொண்டு இருக்க முடியும். பொதுவாக 70 வயதை கடந்தாலே குரல் வயோதியம் தெரிந்துவிடும். ஆனால் இவர் 85 வயது வரை 25 வயது ஹீரோயினுக்கு பொருந்துவது போன்ற இளமையான குரலில் பாடி சாதனை படைச்சிருக்காங்க. அதற்கு முன்பாக தனது காதல் கணவர் மற்றும் மகன் இறந்த துக்கங்களை சந்தித்த போது அவர் தொடர்ந்து பாடினார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் ஜானகி அம்மா தனது கடைசி நாட்களில் மறதி நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. தான் யார் என்பதை அவரால் மறந்து விடுவது என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. மிகவும் கொடுமையானதாகும். ஒரு மனிதன் தான் யார் என்பதை மறந்துவிட்டால் அவருக்கு கஷ்டம், அவரை சுற்றியிருப்பவர்களுக்கு அது கஷ்டம். அவரது இறுதி ஊர்வலங்களில் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் கர்நாடக மாநிலம் மைசூரில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் இறுதி சடங்கு நடைபெற்றிருந்தால் மக்கள் அனைவரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்திய பெயரில் பெரிய மரியாதை செலுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் இப்பொழுது விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதாலும் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அன்றைய தினம் ஜானகி அம்மா நலமுடன் இருந்தாங்க என்றாலுமே அவர் பாடிய பாடல்கள் எப்பொழுதுமே நினைவிருக்கப் போகிறது என்று, அது மட்டும் இல்லாமல் நிறைவு நமக்கு இருக்கிறது என்றெல்லாம் தெரிகிறது. ஜானகி அம்மா காந்த குரலரசி. மரண விளிம்பின் 9 நாட்கள் ஐசியூவில் போராடிவிட்டு நடக்க முடியாத நிலைமையிலும் அமெரிக்கா மேடையில் ஏறி 15 பாடல்களை பாடி ரசிகர்களை உருக வைத்த அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் திரை உலகில் மிகப்பெரிய ஒரு சாதனையாகும் அதிசயமாகவும் பேசப்பட்டு வருது. ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை ரசிகர்கள் போன்றவர்கள் இன்று சோசியல் மீடியாக்களில் நிறைய ஷேர் செய்துவிட்டு வராங்க. இதற்கான என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அமெரிக்க இசை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் முந்தைய நாள் இரவு ஜானகி அம்மா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென லேசான மூச்சுத்திறனல் ஏற்பட்டது. ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருந்தாலுமே அதற்கான மாத்திரையை போட்டு சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்கியிருக்கிறார். இறுதியில் ஜானகி அம்மா இதயத்திற்கு ரத்தம் செல்லும் பாதையில் ஒரு பெரிய கட்டி இருப்பதை டாக்டர் கண்டறிந்தார். நிலைமை மிகவும் கிரிட்டிக்கலாக இருக்கிறது. அவர் உடனடியாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட வேண்டும். 9 நாட்கள் ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஜானகி அம்மா அவர்கள் பாடகர்களுடைய தீவிர ரசிகர்களில் பிறகுதான் உடல்நலம் தேறி அவர்களுடைய முக்கிய வீட்டிற்கு செல்லும். நடக்கவே முடியாத அவருக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் வீடு திரும்பிய நாட்களில்
அமெரிக்காவில் ஏற்கனவே திட்டமிட்டபடி இருந்த இசை நிகழ்ச்சி நடக்க இருந்தது. டிக்கெட்கள் அனைத்துமே விற்று தீர்ந்த நிலையில் நிகழ்ச்சி ஏற்பட உள்ளதா என்று பலன்கள் மிகவும் கேட்டிருந்தாங்க. ஜானகி அம்மாவிற்கு நிலையை பார்த்த அவர், அம்மா, உங்களால் பாட முடியாவிட்டாலும் உங்களுடைய வேடையில் ஒரே ஒரு 5 நிமிடம் மட்டுமாவது நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய மிக மோசமான சூழ்நிலைகளும் ரசிகர்களுக்காக ஜானகி அம்மா அங்கு வர சம்மதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் மறுநாள் கை தாங்களாக அழைத்து வரப்பட்ட மேடையில் ஒரு நாற்காலியை உட்கார வைத்துவிட்டு ஜானகி அம்மா நிகழ்ச்சி தொடங்கிய போது ஏற்பட்டிருந்த நடனத்தை உங்களால் முடிந்தால் ஒரே ஒரு கடவுள் வாழ்த்து பாடுங்கள். ஏற்கொண்ட ஜானகி அம்மா கண்மூடி நமோ நாராயணா என்று கடவுள் வாழ்த்து பாடலை தொடங்கிவிட்டார். ஆனால் அடுத்தடுத்து 15 பாடல்களை பாடி அங்கிருந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் உருக வைத்தார். இந்த நிலையில் கண்ணீர் விட்டு அழுத ஜானகி அம்மா அப்படின்னு பார்த்தா, பாடல்களை பாடி முடித்த பிறகு அமெரிக்க அரசே எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. இந்த நிகழ்ச்சியின் தருணத்தில் ஜானகி அம்மா அவர்கள் மேடையிலும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுந்திருக்காங்க. நடக்க முடியாது, என்னால் அன்றைக்கு மேடையில் அப்படி பாட முடிந்தது என்றார் அந்த பாபாவின் அனுகிரகம்தான் என்று ஜானகி அம்மா ஒரு பத்திரப்பேட்டியில் உருகி பேசியதாக பிரபல தயாரிப்பாளர்கள், சினிமா விமர்சனங்களும் சித்ரா லட்சுமணன் தனது யூடியூப் பக்கத்தில் இத்தனை தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் சம்பவத்தின் தான் ரசிகர்கள் இப்பொழுது மீண்டும் சோசியல் மீடியாவில் ஷேர் செய்து வருவதாகும். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரசிகர்களுக்காக ஜானகி அம்மா காட்டிய அந்த அர்ப்பணிப்பு இன்றும் இசை உலகின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவின் ஆதிக்கம் செலுத்திய முக்கிய நபர்கள் சமீபத்தில் இறந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா அவர்கள் இருந்தார். 2 வாரத்திலேயே பாக்யராஜ் அவர்களும் மறைந்தார். இப்பொழுது ஜானகி அம்மா. இந்த 3 பேரும் ஒரே ஒற்றுமை. 3 பேரும் 14 வயது நிலை படத்தின் மூலம் தங்களது சினிமா பயணத்தின் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.